ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அன்பின் இலங்கை தமிழச்சி. மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் தங்களைத்தானே கேட்டுக்கொள்ளும் ஒரு கேள்வி, எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கண்டறிய ஏதேதோ வழிகளில் முயற்சிக்கின்றனர். துக்கத்தை போக்க உற்சாகம் தரும் பேச்சுக்களை கேட்பது, அடிக்கடி பயணம் மேற்கொள்வது, நண்பர்களுடன் அரட்டை அடிப்பது உள்ளிட்ட பல விஷயங்களில் கவனம் செலுத்துகின்றனர். சிலர் பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றும் நினைக்கின்றனர். பணம் இருப்பவர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். மாறாக எதனால் மனம் பாதிக்கப்படுகிறது என்பதை யாரும் அறிய முற்படுவதில்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதே போல அவ்வளவு எளிதான கடினமான விஷயமும் அல்ல. அனைவருடைய மகிழ்ச்சி என்பது ஒரே அளவாக இருப்பதில்லை. ஒவ்வொருவரை பொறுத்தவும் ஒவ்வொரு விதமாக மகிழ்ச்சியின் அளவு வேறுபடும். நாளொன்றுக்கு ஒரு வேளை சாப்பிடும் ஒருவருக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைத்தால் அதுவே அவருக்கு மகிழ்ச்சி. தொழிலதிபர் ஒருவருக்கு 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கிடைச்சால் அது அவருக்கு மகிழ்ச்சி. பிடித்த இடத்தில் 1 மணி நேரம் தனிமையில் அமர்ந்திருந்தால் அது ஒருவருக்கு மகிழ்ச்சி. இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் இலக்கு வித்தியாசமாகிறது. மகிழ்ச்சியாக உங்களை வைத்திருப்பது முழுக்க முழுக்க உங்கள் கையில் மட்டுமே உள்ளது. நவீன காலத்தில் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்து பேசுவதென்பதும் குறைந்துவிட்டது. இயந்திர வாழ்க்கை போன்ற நிலையிலே பெரும்பாலான நகரங்கள் காணப்படுகிறது. இதனால் பலரும் தனிமையை உணரலாம். எனவே உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எல்லோரிடமும் அன்பாக பேசுங்கள். உங்கள் நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள். சாலையில் செல்லும் போது தினமும் ஒரு நபருடனாவது புதிதாக பேசுங்கள். இது சமூக அறிவை உங்களுக்கு பெற உதவும். சமூக அறிவு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். மகிழ்ச்சிக்கு வரையறை இல்லை. கஷ்டத்தை எல்லாம் விலக்கிவிட்டு உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். மனதுக்கு எதிராக செயல்படும் போதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது. யாருக்காகவும் எதற்காகவும் உங்கள் மனதுக்கு எதிரான விஷயங்களை செய்யாதீர்கள். மகிழ்ச்சிக்கு இதுவே போதுமானது. நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.